வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி பொன்னியின் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். எல்லாமே வீட்டில் குடும்ப பெண்கள் காலையில் எழுந்தால் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறது எல்லாமே நடக்கும். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். சரி, இருந்தாலும் அது வீடியோவாக எடுத்து போடலான்றதுக்காக எடுத்தேன். காலையில் வீட்டில் நம்ம சமையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, நேற்று அமாவாசை சாம்பார் இருந்தது மீதி. சரி, மீன் மட்டும் இருந்தது, அதை வாங்கி வறுத்து மீன் வறுத்துட்டு சாம்பார் அதையே சூடு பண்ணிவிட்டு காலையில் என்னோடய பேரன் பேத்தி 2 பேருக்கும் எக் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். காலைல டிஃபன் தோசை சாப்பிட்டாங்க. மதியம் எக் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ மதியம் லஞ்சு ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும் இல்லையா, அதனால் காலையிலே எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடும். எப்போதும் டெய்லியும் நடக்கிற வேலை தான், இருந்தாலும் நல்லா இருக்குல்ல இப்படி எடுத்து போடுறப்ப நமக்கு பார்க்குறதுக்கு. சில உறவுகளுக்காக என்னால் முடிஞ்ச ஏதோ சில வீடியோவை எடுத்து போடலான்னு ஒரு சின்ன ஆசைக்காக தான். பாருங்கள், நேற்று வச்ச சாம்பார் நிறைய வச்சுட்டேன், அதனால் இருக்குது. இப்போ மீன் பொரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கட்டிட்டா தான் எக் ரைஸ் பண்ணேன். பாருங்கள், மீதியாக தான் இருக்குது. இது மதியம் ரைஸு. இப்போ பொடி மாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சேன், சின்ன மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால. கலாகல்யா எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 நாளாக கேட்டிருந்தாங்களோ, அதுதான் சரி அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்ததில் சாதம் போட்டு கலருனேன். இதுபடி மீன் பொரிச்சிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு நேற்று செஞ்ச அந்த வடை பாயாசம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி, அதுவும் வேஸ்ட் ஆக வேணாம். சரி, இங்கெல்லாம் பிள்ளைங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் நான் ஸ்டாஃப் 4 பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் பாக்ஸ் எடுத்து கட்டிக்கிட்டேன். மீன் ஒரு வழியாக வறுத்து முடிச்சாச்சு. இது வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது பெரிய மகளுக்காக கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது மகளுக்காக. ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் மீன் எடுத்துக்கிட்டேன், எல்லோரும் சாப்பிட்லான்ட்டு. வடை பாயசம் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் லன்ச் ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறோம். வந்தாச்சு. இதான் மேலே ஆஃபீஸு, ஸ்டாக்லாம் வைக்கிற இடம். கலாகல்யா ஹர்பல் ஹேர் ஆயில் தெரியும் எல்லாருக்குமே. இங்கே தான் எல்லாமே ஆயிலெலாம் ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் மூலயமா உறவுகள் நம்பி வாங்குகிறாங்க. அதுக்காக நானும் எல்லா பொருட்களையும் இயற்கையாக நாட்டு மருந்து கடையில் வாங்கி காய வச்சு அதை பதப்படுத்தி எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு. இந்த பொன்னின்றது என்னோடய நேமு. பொன்னி பாக்கியஸ்ரீனா என்னோடய பேத்தி நேமை சேர்த்து தான் பொன்னி பாக்கியஸ்ரீன்னு வச்சுருக்கேன். இது எங்கள் கலாகல்யாவுக்கு பச்சை பயிறு ஊற வச்சேன் காலையில். இப்போ சாயங்காலம் வந்தோடனே வீட்டுக்கு அதை அரைச்சி நைட்டுக்கு தோசைக்கு வச்சுட்டு நம்ம கடவுளை கும்பிட்றதுனால ஒரு மன நிம்மதி. அதையும் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் என் பேத்தி டியூஷன் போயிருக்கா. இதெல்லாம் அழகாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. அது ஏதோ கிலோவா அது ஏதோ சொல்கிறாங்க, கிலோ அதில் இவ தான் என் பேத்தி பாக்கியஸ்ரீ. இவ தான் நான் பண்ண பாக்கியம். இவளுக்கு எனக்கு ஒரே நாளில் பிறந்த நாள் வரும். மார்ச் 2 வரும். அது ஒரு கொடுப்பனை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அம்மா அப்பா இல்லாமல் ஹாஸ்டலில் வளர்ந்து என் பொண்ணுங்களால் இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன். அதை தாண்டி என் பாக்கியஸ்ரீ என்னோடய டேட்டுக்கே பிறந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். இப்போ தோசையை சுட்டிட வேண்டியது. அதை பச்சை பயிறு ஊற வச்சு அதில் கொஞ்சம் உளுந்து, சிட்டிக்க சீரகம், இஞ்சி, 2 மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சி தோசை சாப்பிட்டோம்னா அந்த வயிறு தொப்பை குறையிறதுக்கு, இந்த அதான் உடம்பு குறைக்க இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நல்லது. இதுவரையும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே.